ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, தைரியமாயிருப்பீர்களாக, உற்சாகமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக. இந்த புதன்கிழமை காலையில் உங்களை ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று மாலை சபையில் 6:45 மணி அளவில் வேத பாடம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ள, வேத வசனங்களால் ஸ்திரப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி பவுல் எழுதின நிருபங்களிலே எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலேமோன், இந்த 4 நிருபங்கள் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டவைகள். இந்த சிறைச்சாலையை போய் கண்டு வர தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். அந்த இடத்திலிருந்து நம்பிக்கைக்குரிய காரியங்கள் புறப்பட்டு வரும் என்று யாருமே சொல்ல முடியாது. சின்ன அறைக்குள்ளே ஒரு கல்லின் மேல் படுத்துக்கொண்டு ஒரு சிறு ஜன்னலை மாத்திரம் வெளிச்சத்துக்கும் காற்றுக்கும் வைத்துக்கொண்டு படாத பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனுஷன் எழுதுகிற வார்த்தைகளை பாருங்கள். உள்ளே இருந்து கொண்டு எழுதுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கிடவது. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கிடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அழைப்பை பாருங்கள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளும்படியாக. பயம் உங்களை ஆளக்கூடாது, அருவருப்புகள் உங்களை ஆளக்கூடாது, அசுத்தங்கள் நம்மை ஆளக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஆளக்கூடாது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது. இதற்கென்றே, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ஸோ இது எப்போ நடக்கும் என்று கேட்டால் அதற்கு முந்தின வசனம், இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். பூரண சர்க்குணத்தின் அன்பை நாம் தரித்து கொள்ளும் பொழுது தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும். மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசித்தீர்களானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இதை கொண்டாடினோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ மேலானவைகளையே நாடுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், தேவ சமாதானத்தினால் ஆளப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒரு முறை கூட இன்றைக்கு காலையில் சொல்லுகிறேன், தேவ சமாதானம் உங்களுடைய என்னுடைய இருதயத்தை ஆளக்கடவது. இதற்கென்றே நாம் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நன்றி அறிதலுடையவர்களாக. பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, சமாதானமற்ற உலகத்தில் வாழ்கிற நாங்கள், துன்பமும் துக்கமும் பொல்லாப்பும் நிறைந்திருக்கிற உலகத்தில் வாழ்கிற நாங்கள், எங்கள் இருதயங்களை இந்த உலகம் ஆளக்கூடாது, இந்த உலகத்தின் அசுத்தங்கள் ஆளக்கூடாது. தேவ சமாதானம் எங்களை ஆள வேண்டும். இதற்கென்றே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் கண்டு வாழ உதவி செய்யும். இந்த நாளிலே அந்த தேவ சமாதானம் அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆளுவதாக கர்த்தருக்கு ஒத்தாசை பண்ணுவீராக. நீர் அப்படி செய்தபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் இந்த காலவேளையிலே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. God bless you abundantly again and again and again and again. Amen.